ஹாய், இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவோட தாங்க வந்திருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நான் என்ன ஃபார்ம்லலாம் எடுத்துப்பேன் அப்படிங்கிறது தான் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் வந்து ஆல்டர்னேட் டேஸ்லேயும் எடுத்துக்குவேன், இல்லை டெய்லி பேஸஸ்லேயும் எடுத்துக்குவேன். அது என்னோடய ஒர்க்கை பொறுத்து சம்டைம்ஸ் மறந்துடுவேன். ஸோ அதனால் நான் ஒரு நாள் இது சாப்பிடும்போது வீடியோ எடுத்தேன். ஸோ அதோட வீடியோ தாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வந்து ஃப்ளாக்ஸ் சீடை வந்து லைட்டாக ஒரு வடச்சட்டியில் போட்டு வறுத்துட்டு இதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பவுடர்னால் ரொம்ப ஃபைன் பவுடர் இல்லைங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு. அது நீங்கள் வறுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வருங்க. ஏன்னா அது டப்பு டப்புன்னு தெரிச்சு வந்து கையில் பட்டுச்சு அப்படின்னா அப்படியே ஒட்டின மாதிரி சூடு பிடிச்சிரும். அதனால் மூடி வச்சு வறுக்கிறீங்க அப்படின்னா. ஸோ இன்றைக்கி நான் எப்படி வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கிறேங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் பவுடர் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் லைட்டாக லெமன் அண்டு பெப்பர் கூட போட்டுக்கலாம். நான் இது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம், இல்லை வந்து ஏதாவது தோசை அந்த மாதிரி தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சமாக நான் வந்து இது இருந்துச்சு, பச்சைப்பயிர் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது கொஞ்சமாக மட்டும் போட்டுட்டேன். எனக்கு தயிர் சும்மாவே சாப்பிட பிடிக்கும், அதனால நான் அப்படியே எடுத்து சாப்பிட்ருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையும் போது அந்த மாவு கூடயே ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சப்பாத்தியாக சுட்டு சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கும் மேலே தூவி விட்டு கூட சாப்பிட்லாம். இல்லை இந்த க்ரீம் மாதிரி ஆயிடுச்சுல, இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி இதுகளுக்கு தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். அது எல்லாமே நம்மளோட எப்படி நம்மளுக்கு சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மெயினாக நான் இது ஏன் சாப்பிட்றேன்னா, ஹார்மோனை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதாங்க. அண்ட் வந்து நம்ம இது சாப்பிட்றதுனால ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி நல்ல ஒரு ஹெல்த்து கொடுக்குன்னு சொல்லலாம். ஃப்ளாக்ஸ் சீட் வந்து இன்டேக் அது வந்து நம்ம எந்த ஃபார்மில் வேணால் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ நீங்கள் ரெகுலராக சாலட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்குள்ளே அப்படியே போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கசப்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. அண்ட் ஃப்ளாக்ஸீடை வறுத்து அரைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போது ஒரு மனம் வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் அந்த மனம் இருக்கே, அதுவே நம்மளை சாப்பிட சொல்லி தூண்டும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மனமாக இருக்குங்க. ஸோ இந்த ஃப்ளாக்ஸீடை வச்சு எப்படி ஒரு ஹேர் பேக் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.